பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 105:14 தன்னுடையவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டார். சங்கீதம் 105:14 தாவீது சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது தன்னுடையவர்களை, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தன்னால் அழைக்கப்பட்டவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டார் என்று தாவீது ராஜா சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த தாவீதின் சங்கீதத்தை நாம் கேட்கும் போது நமக்குள் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை பெருக வேண்டும், தைரியமும் மகிழ்ச்சியும் வர வேண்டும். ஆம், கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடுக்கவில்லை. அதேபோல் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் ராஜாக்களையே கடிந்து கொள்கிறார். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டையும் மகா வாதைகளால் வாதித்தார். யாக்கோபு தேவனுடைய சொல்லை கேட்டு பெத்தேலுக்கு தன் ஜனத்தோடு வந்தபோது அவனை சுற்றியிருந்த சத்துருக்களுக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவனது சத்துருக்கள் யாக்கோபையும் அவன் குமாரர்களையும் அவன் ஜனத்தையும் பின்தொடரவில்லை. இதை கேட்கிற தேவ ஜனமே, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரையே தெய்வமாக கொண்டவர்கள். எனவே இந்த உலகத்தில் நம்மை எந்த சத்துருக்களும் யாரும் ஒடுக்க முடியாது. ஒருவரும் நம்மை ஒடுக்குவதற்கு நம் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அதேபோல் அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதைப் போல நமக்காக யாரை வேண்டுமானாலும் கடிந்து கொள்வார். அவர்கள் நம்மை விட எவ்வளவோ பெரியவர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், ராஜாக்களாக இருக்கலாம். ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக யாரை வேண்டுமானாலும் கடிந்து கொள்வார், மாற்றுவார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய ஜனமாக, அவருக்கு பிரியமானவர்களாக, அவருடைய சொல்லுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், நாம் கர்த்தருடைய பிள்ளையாக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமானால் நம்மை ஒடுக்கும்படி இந்த உலகத்திலேயே ஒருவருக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். அதே போல நமக்காக அவர் நம்முடைய சத்துருக்களையும் நம்மேல் பொறாமையோடு வஞ்சகத்தோடு நம்மை வீழ்த்த நினைக்கிறவர்களையும், நம்மேல் பொறாமைப்படுகிற பொறாமைக்காரர்களையும், அதிகாரிகளையும், ராஜாக்களை கூட கடிந்து கொள்வார். எனவே இந்த வார்த்தையை நாம் உறுதியாக பற்றிக்கொண்டு கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருப்போம். அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பிள்ளையாக இருந்து, அவருக்கு பிரியமானவர்களாக இருந்து இத்தகைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்மையே தெய்வமாக கொண்டு உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய ஜனங்கள். எனவே நீர் எங்களை யாரும் ஒடுக்கும்படியாக ஒருவருக்கும் இடம் கொடாமல் எங்கள் நிமித்தமாக எங்கள் சத்துருக்களை கடிந்து கொள்ள வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.